நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிவபெருமானின் 8 குணங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே முதலாவது தன்வயத்தனாதல், இரண்டாவது தூய உடம்பினாதல், மூன்றாவது இயற்கை உணர்வினன் ஆதல் என்று வருகிறது. நேற்று இதுவரை சிந்தித்தோம். இன்று நான்காவதாக முற்றும் உணர்தல். அவர் அனைத்தும் உணர்ந்தவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அனைத்தும் அவருக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. அவர் உணர்ந்ததால் தான் இவ்வளவு அதாவது நம்முடைய திருவாஸ்தேவரும் உருத்தெரியா காலத்தே உளம் புகுந்து உளம் எண்ணி கருத்துருத்தி கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் செவ்வதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று வரும். இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. இது சித்தாந்த ரீதியான உண்மை. பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றாக தோன்றுகின்றன. அப்படி தோன்றியதிலே இந்த பசு அறியாமையில் தன்னையும் உணராமல் ஜடமாக இருக்கிறது. ஒரு உடல் கிடைக்கும் வரை இந்த ஆன்மா ஜடம், அது செயல்பட முடியாது. அந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் வரும் வரை அந்த உயிருக்குள்ளிருந்து சிவம் செயல்பட முடியாது. ஆக இப்படி ஒன்றோடொன்று மாயை இல்லையெனில் உடம்பு எடுத்தாலும் பயன் கிடையாது. ஆக இங்கே இந்த பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றாக தோன்றின. அப்படி தோன்றிய பொழுது உருத்தெரியா காலத்தே நான் மாயையாகிய இருளில் இருந்த காலத்து. வேறு விளக்கம் சொல்ல, அம்மா வயிற்றுல போய் கருவை திருத்தினாரு கத்துக்குட்டித்தனமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அவரோடு நாம் தோன்றியதும் அவர் நம்மை பற்றி யோசித்து நம் நிலை உணர்ந்து நம்ம என்ன பண்றாரு, தன்னோடு நிலாவகை நீக்கி குரம்பையில் உடம்பை கொடுத்து உடம்புக்குள்ள அவர் வந்து இந்த ஆன்மா சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற ஆசையினாலே இது ஆசைப்பட்ட அனைத்தையும் கொடுக்கிறார். உருத்தெரியா காலத்தே உடம்புகுந்து அவருடைய உள்ளத்தில் என்னை பற்றி எண்ணங்கள் புகுந்ததனால் நினைச்சா போதுமா, கருத்துல கன்ஃபார்மாக உறுதியாக உதவி செய்யணும்னு நினைக்கணும் இல்லையா? அவருக்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல அப்படி நினைக்கல சாமி. இதை சரி செய்ய வேண்டும் இந்த ஆன்மாவை என்று அவர் என்ன செய்கிறார், உளம் பண்ணி மனதில் உறுதியேற்றுக்கொண்டு அதோடு கருத்து இருத்தி, அவருடைய கருத்தில் என்னுடைய முன்னேற்றத்தை இருத்தி கொண்டு, கருவை திருத்துறது கிடையாது, கருத்து இருத்தி கருணையினால் ஆண்டு கொண்ட என்பால் கொண்ட கருணையினால் சாமி அவர் ஐயோ நம்மோடு தோன்றி இந்த பசு இப்படி இருக்கிறதே என்று கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை. நம் உடம்புக்கு காற்றுப்பை, நம்ம உடம்பு காற்றுப்பை, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் பேசுவார்கள். இந்த உடல் காற்று துருத்தி, மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இயங்கும். ஆக இதுலேயும் அந்த துருத்தி போல காற்றை உள்வாங்கி வெளிவிடுகிறது அல்லவா இந்த திருத்துருத்தி மேயானே. இந்த உடல் இருக்கே, இதுக்குள் இறைவன் இருப்பதால் மேயான் என்றால் தங்கி இருப்பவர். இந்த உடலுக்குள் இறைவன் தங்கி இருந்து திருத்துருத்தி மேயானை என்ன தித்திக்கும் சிவபதத்தை. அது எப்படி தித்திக்கும் சிவபதம்? திருவாசகம் தெளிவா பேசும். நினைந்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்பொழுதும் அனைத்து எழும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும். ஆக தேன் இனிக்கும் அல்லவா? ஆக இங்கே இருப்பதும் இனிக்கும். ஆக திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் அவர் ஊட்டுவித்ததால், அறுத்துதல் என்றால் ஊட்டுவித்தல்னு ஒரு பொருள் உண்டு. என்ன, அவர் கருணையினால் ஊட்டுவித்ததால் அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று வரும். நாயைப் போல கண்டதில் மயங்கி திரிந்து கொண்டிருந்த என்னை அவர் என்ன பண்றாரு, நான் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கருணையினால் எப்போது ஆண்டு கொண்டார்னு அந்த இடத்துல தான் சூக்கமும் இருக்கு. என்ன, ஒரு அணிகொள் தில்லை, நம் உடம்பில் நடராஜா இருந்து நடனம் ஆடுகிறார். ஆனால் உள்ள சித்தாகாசத்தில் இருக்கும் இறைவனை சிந்திக்க வழி இருக்கும் அல்லவா? அதற்கான வழி இந்த பாடலிலே பேசப்படுகிறது. திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே.
அது என்ன அணிகொள் தில்லை, தங்க விமானம் அப்படி இப்படியாதா? அது கிடையாது. அது அங்கே இங்கே தூள சிதம்பரத்தில் நமக்குள் இருக்கும் சிதம்பரத்திற்கு அழகு என்ன என்று திருவள்ளுவர் பேசுகிறார். அடியார்க்கு இலக்கணம் அதுவும் சேக்கிழரடியிலும் பேசுகிறார். பணிவுடையவர்களாகவும் இன்சொல்லி உடையவர்களாகவும் மனமொழி மெய்களால் பணிவுடையவர்களாகவும் செயலிலும் பணிவுடையவர்களாகவும் இருப்பார்னு சேக்கிழார் பெருமான் பேசுவார். வள்ளுவ பிறந்தகை என்ன சொல்லுவார்? அழகா பேசுவாங்க. என்னன்னு, பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி. எதிரா உனக்கு நகை அப்படிங்கிறார் வள்ளுவர். நீ போட்டிருக்க இந்த தங்கம் வைரம் கண்டமணி அது இது அதெல்லாம் கிடையாது. பணிவுடைமை என்ன? பணிவுடையன் இன்சொலனாதல், நாக்கு இனிமையான வார்த்தைகளை பேசணும், அதுதான் உனக்கு அணி. எப்பொழுது நமக்கு பணிவுடைமையும் இன்சொல் பேசும் தன்மை வருகிறதோ அப்பொழுது பெருமானை நான் கண்டேன். எனக்கு மணிவாசகர் நிலை வந்தது. எந்த நிலை? அணி மனம் மொழி செயல் எல்லாம் அன்பு வடிவாகவும் என்ன அருள்வடிவாகவும் மாறிவிட்டது. இனிய வார்த்தை பேசி, திருவாசகம் எவ்வளோ பெரிய இனிய வார்த்தை இல்லையா? ஆக அணிகொள் தில்லை கண்டேனே, பணிவுடைமையும் இன்சொல்லும் தன்னை வியக்காமல் தலைவனை வியத்தலும் ஆகிய நிலை வரும் பொழுது எனக்குள் இருக்கிற சித்தாகாசத்தில் பெருமானை கண்டுகொண்டேன் என்று மணிவாசகர் பேசுவார். ஆக அவர் எல்லாம் உணர்ந்தவர். நமக்கு எது வேணும், எப்போ செய்யணும், எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, என்ன எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அத்தனை கோடானு கோடி உயிர்களுக்கும் அவருக்கு வேண்டியதை வேண்டியபடி வேண்டிய வண்ணம் என்ன வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் சொல்லிட்டார். எல்லாம் கொடுத்துட்டே இருக்கார், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கிருந்து? நமக்குள் இருந்து. ஆக அவர் முற்றும் உணர்ந்தவர். அடுத்ததாக இயல்பாகவே பாசம் நீங்கியவர். இவருக்கு இந்த பாசம்ங்கிறத கிடையாது. யாருக்கு? நம்மளுக்கு தான், சிவருமானுக்கு. அவருக்கு ஏது பாசம்? என்ன, அவரே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். என்ன, இந்த பாசம் இயல்பாகவே அவருக்கு கிடையாது. பாசம் மூலம் அவரை பற்றாது. ஏனெனில் அவருக்கான தேவை ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவை ஒன்றும் வேண்டாம் என்ற நிலை வரும் பொழுது நமக்கும் பாசம் அற்றுவிடும். மனைவி மக்கள் அந்த பாசம் கிடையாது. நான் எனது என்னும் பாசம். மனைவி மக்கள்லாம் வரும் போவோம். ஆனால் இந்த நான் எனது என்ற அகம்பாவம் பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட அந்த பாசம் என்ன, இந்த ஆன்மாவை பிறவிக்கு ஆழ்த்தக்கூடிய பாசம் எது? அகம்பாவம், திமிரு, அல்லது பெரிய ஞானாசிரியனா நம்மளை காட்டிக்கிறது, இல்லை நான் பெரிய வித்வானா என்னை காட்டிக்கிறது, ஏதோ நான் தான் உலகிலேயே பெரிய சிவபக்தன்னு காட்டிக்கிறது, நான் இல்லைன்னா சிவாலயமும் ஒன்று கூட திருப்பணி செய்ய முடியாதுங்கிறது, இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் சாமிக்கு இருக்காது. நமக்கு அந்த நிலை வரும் பொழுது நாம் அவர் நிலை அடையலாம். ஆனால் அதை கொடுத்தால்தான் நாம் பெற முடியும். ஆக அவர் இயல்பாகவே பாசம் நீங்கியவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று அறக்கு என்றார். அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. எல்லா சொக்கரம்னால நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு 200 வருஷம் வாழ்நாள் தரணும்னு நினைப்பாரா? சத்தியமாக தர மாட்டார். அப்படி தந்த காலில் விழுந்து அப்பா என்னை இப்போ கூட்டி போயிடுன்றோம். ஏன்னா தேவையில்லை. எதற்கு இந்த பிறவி? போதும். அப்படி என்ன, நமக்கு பாசம் இருக்கு. என்ன, ஈசனோட ஆயினும் கூட பாசம் அவர் மேலே வருது. ஈசனோட ஆயினும் பாசம் வரும் என்கள்னார். ஈசனோடு ஆகும் பொழுது நம்ம என்ன அன்பு வடிவா நின்றா கூட அந்த அன்பினால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மீது பாசம் நாம் வைப்போம். ஆனால் பெருமான் வைப்பது கிடையாது. இயல்பாகவே பாசம் நீங்கியவர். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் பொருள் நிறைய பொருளுடையவர். அவர்கிட்ட குறைவற்ற செல்வமுடையவர். என்ன, செல்வ நெடுமாலம் மாலம் பாடுவோம் இல்லை, அப்படி தங்கத்தில் கூரை போட்டிருக்கார். இது நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச சொத்து. இது இல்லாத ஆதீனங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. கோயிலை காப்பாற்ற கொடுத்து அவங்க குஷியாக ஏசி காரில் போயிட்டுருக்காங்க. காமெடியான விஷயம். சாமிக்கு நல்ல லைட் வெளிச்சம் கிடையாது. ஆதீனம் ஃபோக்கஸ் லைட் போட்டு உட்கார்ந்துருக்குது ஒரு ஆதீனம். சாமிக்கு நல்ல மாலை கிடையாது.
ஆனால் ஆதீனம் தங்க மாலை போட்டிருக்கு. ஆலயத்தில் இருக்கிற அம்பிகை காலத்துல ஒரிஜினலா ஒரு தாலி கொடி கிடையாது, தாலி தங்க குண்டலம் கிடையாது. என்ன யாரோ பக்தர் செஞ்சு கொடுத்தா கூட ஐயோ திருடிட்டு போயிடுவான்னு எடுத்து இவங்க திருடன் செய்யற காரியத்தை இவங்க எடுத்து பதுக்கி வச்சிருவாங்க. ஆக இங்கே நம்ம கொடுப்பனாரு பணம் இந்த உலகம் முழுக்க இல்ல, பிரபஞ்சம் முழுக்க அவருடையது. நம் காதிற்கு கேட்டு கண்ணுக்கு தெரியாத ஓசைகளும் நிறைய இருக்கின்றன. நம்ம காது கேட்கிற ஓசை மட்டும் இல்லை சாமி, காதுக்கே கேட்காதது நம்ம சுத்தி நிறைய ஓசைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அப்படியானால் இந்த பிரபஞ்சத்துல எது எது இருக்கோ எல்லாம் அவ்வளவு அந்த பெருமானுடையது. நாம் இந்த உயிர்கள், இந்த உயிருக்குரிய உடைமைகள், சொக்கர் இருக்காருன்னா சொக்கருடைய உடம்பு, சொக்கருடைய மனசு, சொக்கருடைய உயிர், சொக்கருக்கு சேர்ந்த காரு, அது டீக்கு ஸ்கூட்டி, வந்தது போனது, கம்பெனி எல்லாம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். ஆக எங்கிட்டயே இவ்வளோ பொருளுடைமை அவர் வச்சிருக்காருன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லாம் அவருடையது. அவ்வளவு பொருளுடையவர். பொருள்ல 2 பொருள் உண்டு. ஒரு பொருள் என்னன்னா உண்டு உயிர்த்து வாழ உதவும் பொருள். இன்னொன்னு இருக்கு, அது பிறவான் நிலை தரக்கூடிய பொருள். பிறடத்து அன்பு காட்டுதல் முதலிய ஒரு பெரிய அன்பு. இந்த 2 பொருளுடைமையிலும் அவர் சிறந்தவர். அச்சா சாமி பொருளுடைமை, மிக பொருளுடைமையுடையவர். 7வதாக முடிவில்லாத ஆற்றல் உடையவர். அவருடைய ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. தொடர்ந்து போயிட்டே இருப்பார். அவருக்கு அவ்வளவுதான், செஞ்சுட்டே இருப்பார். 100 கோடி நாரணர் நொந்தனர், யார் யாரோ வந்தாங்க போனாங்க, போயிட்டே இருக்காங்க. அருணகிரியார் பாடுவார், எழுகடல் மனதை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். நம்மளும் இவ்வளோ பிறவி எடுத்திருக்கோம், முடிவில்லை. அதுக்காக அவருக்கு இணை கிடையாது. நமக்கு ஒரு பிறவி புல்லாகி பூடாகி ஒரு பிறவி முடிஞ்சு, புல்லுன்னா கோடிக்கணக்கான டிசைன்ஸ்ல புல்லுல பூவற புல்லு எல்லா வீட்லையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புல்லு சாவன்னு நினைச்சா கூட சாக முடியாது. எவ்வளோ கொடுமை இல்லை? பூடு செடி, எத்தனாயிரம் செடியில பேர் தெரிஞ்ச செடி 10 கூட இருக்காது, பேர் தெரியாத 1000 செடி. இத்தனை பிறவி பிறந்து பிறந்து முடிந்து போய் அடுத்த பிறவி போறோம். ஆனா அவர் அப்படி இல்லை, பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது. எல்லாம் அவரே ஆற்றல், பெரிய ஆற்றல். இந்த உலகமெல்லாம் இயக்கி கொண்டு தான் இயங்குவது தெரியாமல் அப்படியே ஒரு ஃபேன் சுத்துதுன்னு வைங்களேன். ஃபேன் சுத்துது, அந்த அச்சாணி பாருங்க அப்படியே நின்ற இடத்துல தான் இருக்கும், சுத்திட்டே இருக்கும். ஆனா அதுல இருந்து எதுவும் வராது, அப்படியே நிற்கும். இவர் அந்த நடுவுல இருக்கிற அச்சாணி போன்றவர். சக்கரம், வாழ்க்கை சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த அச்சாணி என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். அது மாதிரி முடிவில்லாத ஆற்றல் உடையவர். அடுத்து வரம்பில்லாத இன்பம் உடையவர். அவருக்கு இன்பத்தை செய்விப்பதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நாம் உதாரணத்துக்கு அவரை பற்றி ஒன்று எடுப்போமே. நாம் ஜாலியா வாழ என்ன பண்றார் சாமி? சூரியனை கொடுத்திருக்கார், சந்திரனை கொடுத்திருக்கார், காற்றை கொடுத்திருக்கார், கால் வச்சா புதக்கன்னு உள்ள போகாத நல்ல பூமியை கொடுத்திருக்கார். என்ன எவ்வளோ கொடுத்துருக்காருல்ல? நம்ம சூடா டீயெல்லாம் வச்சு சாப்பிட, நெருப்பு சோறாக்கி சாப்பிட நெருப்பை கொடுத்துருக்காரு. அப்படியே அப்போ நினச்சே அப்படியே கன்னியூ பண்ணி பாருங்களேன், எத்தனை கொடுத்துருக்காரு நமக்கு. இதெல்லாம் நாம் இன்பமாக வாழ அவர் கொடுத்தவை. இதில் நாம் தேவைக்கு அதிகமாக அடைய விரும்பும் பொழுது நமக்கு துன்பம் வந்து விடுகிறது. ஏன்னா நான் என்னுடைய தகுதிக்கு நம்ம வாழ்கிற தனியால் தானே, ஒரு மாருதி போதும்னு நினச்சா பிரச்சனை இல்லை. ஒரு இனோவா வாங்கணும்னா இல்லீகலாக சம்பாதிக்க வேண்டியிருக்கும், ஏமாற்றணும், அதிக ரேட் போடணும், கமிஷன் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ண தூண்டும். அப்போ துன்பம் உண்டாகும். இவர் கமிஷன் கொடுக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இவரே எல்லாத்துக்கும் பெரிய மகா கோடீஸ்வரர் இல்லை, அதை கடந்து என்ன அவ்வளோ என்ன சைவரே போட முடியாத அவ்வளோ எண்ணிறந்த எல்லை இழாதானே. என்ன எண்ணிறந்து எல்லை இல்லாத இந்த உலகத்துல எல்லாம் பாருங்க நம்மளை மகிழ்விக்குது. மரம் பச்சையான இலையால அப்படியே நம்ம வெயில்ல வாடி போகும் பொழுது ஒரு பசிய மரம், ஒரு அரச மரமோ ஆழமரமோ ஏதோ ஒரு மரம் நமக்கு நிழலை தந்து நம்மை மகிழ்விக்கிறது. ஒரு பூ பாருங்க, இந்த மல்லிகைப்பூ சூப்பரா இருக்குப்பா, அருமையான வாசனை. ஏன்னா இதெல்லாம் அவர் நம்ம இன்புற்று வாழ அவர் கொடுத்த, அவர்கிட்ட இருக்கிற இன்பம். இதெல்லாம் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற இன்பம் பூரா அவருடையது.
நாம் அந்த இன்பத்தை நுகரும்போது ஏற்படக்கூடிய பாசவினையினால் பல பிறவிக்கு போக வேண்டிய, ஆனால் அப்படி கிடையாது. பார்க்கதெல்லாம் இன்பம். அவர் அவர் இன்ப வடிவினன், பேரின்ப வடிவுடையோன். ஆக அப்படிப்பட்ட பேரின்ப பெருமானி படிக்கிறோம்ல. ஆக இவர் வரம்பில்லாத இன்பமுடையவராக இருக்கிறார். ஆக சிவருமானுக்கு எத்தனை குணங்கள்? 8. 8 குணங்கள் என்ன? தன்வயனாத்தல், தூய உடம்பிடனாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்ந்தவர், இயல்பாகவே பாசம் நீங்கியவர், பெரும் பொருளுடையவர், முடிவில்லாத ஆற்றலுடையவர், வரம்பில்லாத இன்பமுடையவர் என்று சாமி 8 விதமான பேராற்றல்களை உடையவர்களாக இருக்கின்றார். என்ன சரி, இந்த சிவருமானுடைய தனி சிறப்பு என்ன? ஐயா 8 குணங்கள் சொன்னீங்களே, இவருக்கு என்ன, நம்மளுக்கு அவருக்கு என்ன இருக்குது? நம்மளும் தானே பிறந்து செத்து பிறந்து ஏதோ வரோம். நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் அவரும் நம்ம கூடவே பிறந்து செத்து வந்துட்டு தானே. சாமி சாவறதில்லை, ஆன்மாவும் சாவறதில்லை, உடல் தான் சாவுது பக்க நிலையில். ஆக இங்கே இந்த சிவருமான் இவருடைய தனி சிறப்பு என்ன? இந்த 8ஐயும் வைத்து பார்க்கும் பொழுது சிவபெருமான் தொடக்கம் இல்லாதவர், முடிவில்லாதவர், பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், எழுவாயில்லாதவர், இருவாயில்லாதவர் ஆகிய ஆதியோடு அந்தமில்லாத விழுமிய முழு முதற் பொருள் சிவபெருமான். இருவினைக்கு நல்வினை தீவினை அல்லது பிராப்த கர்மா முதலிய கர்மாக்களுக்கு இருப்பிடமாகிய மாயைக்கு அப்புறம் இருக்கிறார். இவர் பூமிக்கு திருமேனி தாங்கி வரமாட்டார். வாரா திருவுருவும் பேரா முதன்மையும் ஒருங்கிணைந்தவர். அவர் அப்படியே சூக்குமமா நமக்குள்ளிருந்து டே சொக்கா அப்படின்னு மிரட்டுறாருன்னு வச்சுங்க. நான் ஒரு தப்பு செய்ய போறேன், எனக்குள்ளிருந்து மிரட்டக்கூடிய குரல் வருது இல்லையா, அது சிவம். ஆனால் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது. ஆக வாரா திருவுருடையவர். அவருக்கு இணையான பெரிய ஆற்றல் எதுவுமே கிடையாது. இதை எல்லாம் இணைந்தவர் அன்பு உருவினன் அல்லது அன்பு வடிவானவர் என்கின்ற சிவபெருமான். சிவ என்பதற்கு அன்பு, சி என்பதற்கு அன்பு என்றும், வா என்பதற்கு ஆற்றல் என்றும் பெயர். அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பாதி அன்பு பாதி ஆற்றல். ஆக இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? இவ்வளோ சிறப்பான சிவ என்ற வார்த்தையிலே அவருடைய பெயர் எவ்வாறு குறிக்கப்படுகிறது என்றால் அன்பும் ஆற்றலும் உடைய பெருமான். இது சிவபெருமானுடைய பெயர். சரி, இந்த சிவபெருமான் இருக்கிறார், அவருக்கு எதுக்கு ஒரு பொம்பளை சாமி கூட? உமாதேவி எதுக்கு கேட்குறாங்கல்ல. சாமிக்கு எதுக்குடா பொண்டாட்டி? 2ங்கிறான் ஒருத்தன். தலையில் 1 பாதி 1ங்கிறான். இதை சினிமாவில் வேற ஒரு முட்டாள தலையில் 1 உடம்புல பாதி 1 படாத பாடுபடுறேன்னு சாமி பேர் ஒரு வசனத்தை எழுதி எல்லாத்தையும் கெடுத்தான். சிவபெருமானுக்கு 2 வகையான ஆற்றல் உண்டு. ஏனெனில் ஆற்றல் 3. என்ன? அதில் அந்த ஆற்றலிலே ஒன்று நீங்காமல் பெருமானோடு இருக்கக்கூடியது, அது அன்பு. அன்பாற்றல் என்று அதற்கு பெயர். என்ன? இன்னும் தெளிவாக சொல்ல போனால் சரியை, ஞானம், கிரி. சாமி ஞான வடிவினர். அவருடைய கிரியாசக்தியாக உடனிருந்து செயல்படக்கூடியவளாக அன்னை இருக்கிறார். என்ன? கிரியாசக்தியாக, அந்த இயக்கும் சக்தியாக அன்னை உடன் இருந்தும், இயங்கும் சக்தியாக நீர் தானே இயக்குது, நீரின்றி அமையாத உலகல்லவா. அதை நம்மால் சொன்ன போனா இந்தாள் இப்படின்ட்டான். அது என்னடா சக்தி யாருன்னா அருளது சக்தி ஆகும் சிவன் தனக்கு என்று திருமந்திரத்தில் தெளிவா இருக்கு. பெருமானுடைய அருளே இறைவனுடைய சக்தியாக இருக்கிறது, உடனே திருமேனி தாங்கி என்று திருமந்திரத்திலே பேசப்படுகிறது. ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த சிவபெருமான் சக்தி இதையெல்லாம் நம் கண்முன்னால் சிலைகளாக திருமேனிகளாக சிலை திருமேனிகளாக இருப்பவை அனைத்தும் உருவகத் திருமேனிகள் இப்படித்தான் இருக்கும் என்று
நான் இப்போ நானே இருக்கேன், செத்து போயிட்டேன், என்னை ஆவி கூட நீங்கள் பேச முடியுமான்னு? ஏய், யார் அது அப்படின்னு என்ன வச்சுங்க, ஏங்க சொக்கர் பேசுகிறீங்கன்னா அவ்வளோதான், ஐயோ பேய் வந்துச்சுன்னா ஆணி அடிச்சு போடுவாங்க வாசலில் லாடம். ஆக ஆனால் அருவ நிலையிலே இருக்கும் பொழுது சிறிய ஒளியாகியான் பெரிய ஒளியாகிய இறைவனை தரிசிக்க முடியும். ஆனால் நான் உடல் தாங்கிய பிறகு அந்த பேராற்றலை, அந்த இன்ப வடிவான ஜோதியை நான் தரிசனம் செய்வதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். அதனால் நான் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இறைவன் திருமேனி தாங்கி அம்மையாகவும் அப்பனாகவும் தர்மமாகிய விடையின் மேல் நின்று வருகிறார். எதன் மேலே வராரு? விடை தூவெள்ளை விடையினர். எதனால்? தர்மம், தூய்மையின் அடையாளம் தர்ம செயல் செய்து அறவழி பொருளீட்டலே இன்பத்தை தந்து வீடு பேற்றை தரும். அறம் பொருள் இன்பம் வீடு. ஆகவே இதுவே இறைவனுடைய திருமேனிக்கு, அவர் திருமேனி தாங்கி வர, நான் எனக்கு உடல் வந்ததால் எனக்கு அவருடைய அந்த ஒளி வடிவத்தை தரிசிக்க முடியாது என்பதால் அவரும் உடல் தாங்கி வருகிறார். ஆகவே சிவன் சக்தி என்று 2 திருமேனிகள் முன்னோர்களால் நமக்கு அருளப்பட்டன என்று கூறி மேற்கொண்டு நாளை பதிவிலே சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.